வாங்க பச்சை பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சை பயிறு, அதே கப்பில் 1/4 கப் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் வெந்தயம், இதை இப்போ நம்ம கழுவி நைட்டே ஊற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இதை இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, தேவைக்கேற்ப உப்பு. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இந்த மாதிரி தோசை மாவு பழத்துக்கு அரைச்சிக்கணும். நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி போடுங்க. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க, நரம்புகளுக்கு ரொம்ப நல்லது. இப்போ தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு, நம்ம தோசை ஊற்றலாம். கல் காஞ்சிடுச்சு தோசை கல், நம்ம தோசை ஊற்றலாம். நல்லா மெல்லிசாக தேய்ச்சி விடுங்க. இதுக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றினா நல்லாயிருக்கும். நெய் இருந்தாலும் ஊற்றிக்கங்க குழந்தைங்களுக்கு. ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பச்சை பயிறு தோசை ரெடி. நான் தக்காளி சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். தோசைக்கும் தக்காளி சட்னிக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.